ஒரு அழகான ஆற்றின் கரையோரம் இருந்த மரத்தில் ஒரு அன்பான பறவை தனது குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. வேடன் ஒருவன் காட்டிற்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் தங்கியிருந்தான். அவன் அம்பு எய்தும் பயிற்சியில் தினமும் ஈடுபட்டு வந்தான். பல சமயம் அவன் விடும் அம்புகள் மத்தியில் உள்ள புள்ளிக்கு அருகேயே குத்தி நிற்கும். பயிற்சியில் ஜெயித்த அவனால் வேட்டையில் ஜெயிக்க முடியவில்லை. எனவே அவன் பயிற்சியை கடினமாக்கினான். பறவையை வேட்டையாடுவதற்கு இதுதான் சரியான நேரம் என நினைத்தான். அருகிலுள்ள வயல்வெளியில் எறும்புகள் கூட்டம் ராணி எறும்பின் தலைமையில் தங்குவதற்கு மண் கூட்டை கட்டி கொண்டிருந்தது. ராணி ஏறும்போ தேனீக்களைப் போல சீக்கிரம் வேலை செய்யுங்கள் என்று வேலை வாங்கிக் கொண்டிருந்தது. கடினமாக வேலை செய்த எறும்பு ஒன்று சோர்வாகவும் வெயிலின் கடுமையால் தாகமாகவும் இருந்தது. குடிக்க தண்ணீர் தேடி நண்பருடன் வெளியே செல்ல அனுமதி கேட்டது. மேடம், எனக்கு தாகமாக இருக்கு. தனியாக செல்ல முடியுமா என தெரியவில்லை. துணைக்கு என் நண்பனை அழைத்து செல்கிறேன். நீ மட்டும் போய் வா. உன் நண்பனுக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. நீ விரைவில் வந்துவிடு. எறும்பு களைப்புடன் தண்ணீரை தேடி அலைந்தது. அதற்கு தலை சுற்றியது. சில பறவைகள் மரத்தில் அமர்ந்து அரட்டையடித்துக் கொண்டிருந்தன. நான் என் கூட்டுக்கு செல்றேன், நாளைக்கு பாப்போம். ஆற்றின் தண்ணீரை குடிக்க முயன்றபோது எறும்பு தவறி தண்ணீரில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த பறவை உடனடியாக ஒரு இலையை எடுத்து எறும்புக்கு முன்னால் போட்டது. இலையின் மேல் ஏறிய எறும்பு காற்றின் உதவியால் இலையுடன் நிலத்தை அடைந்தது. நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிறாய். இந்த புத்தகத்தை படித்து உடல் நலத்தை பார்த்துக்கொள். ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். நீ ஏன் இலையை சுமந்து கொண்டிருக்கிறாய்? என்னை தண்ணீரில் இருந்து காப்பாற்றிய இலை இது. அதன் நினைவாக வைத்துக் கொள்ளப் போகிறேன். சில நாட்கள் ஆகின. இதுவரை வேடனால் ஒரு பறவையை கூட வேட்டையாட முடியவில்லை. இன்று எப்படியாவது ஒரு பறவையை வேட்டையாடிவிட வேண்டும் என நினைத்தான். காட்டை நோக்கி நடந்தான். ஒரு மரத்தில் சில பறவைகள் ஒன்றுடன் ஒன்று அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். எறும்புக்கு உதவிய அந்த பறவையை குறிவைத்தான். அந்த வழியில் வந்த எறும்பு சூழ்நிலையின் விபரீதத்தை புரிந்து கொண்டது. வேடன் பறவையை நோக்கி அம்பு செலுத்த முயன்றபோது எறும்பு வேடனின் காலில் கடுமையாக கடித்தது. எறும்பு திடீரென கடித்ததில் வேடனின் இலக்கு தவறியது. விடுபட்ட அம்பின் சத்தம் கேட்டு அனைத்து பறவைகளும் பறந்து தப்பின. சரியான நேரத்தில் உதவியதற்கு நன்றியுடன் பறவை எறும்பை பார்த்தது. Hello, if you like it, please subscribe.